Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. இங்க பாரு ஷாக்கால், மேடம் உங்க மேல பண்ண கம்ப்ளைண்ட்னால தான் உங்களை இங்க வர வச்சிருக்கோம். நீ ருத்ராவை தொல்லை பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. இதனால மொத்த ஸ்கூலுக்கும் ப்ராப்ளமா இருக்கு. ஸ்கூலோட நிம்மதி கெட்டு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் படிப்பும் கெட்டு போகுது. ஒருவேளை இது உண்மைன்னா அதுக்கப்புறம் நான் உன்னோட எல்லா மேஜிக்கல் பவர்ஸையும் பறிச்சிடுவேன். என்ன? வேண்டாம் 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 ஐயா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேக்குறேங்க ஐயா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அந்த ருத்ரா பாக்குறதுக்கு தான் சின்ன பையன். அவன் பூமியோட மேல எவ்வளவு உயரத்துல இருக்கானோ அதை விட பூமிக்கு கீழே 10 மடங்கு இல்ல 20 மடங்கு அதிகமாவே இருக்கா. அவனுக்கு தொல்லை கொடுக்க முடியுமா? இது எல்லாமே எனக்கு எதிரான ஒரு சதி. அந்த சேசிங் சௌகான் என்னோட கால் சீட்டியை அபகரிக்க நினைக்கிறாரு. அதனாலதான் என் மேல இந்த மாதிரி ஒரு பொய்யான புகாரா கொடுத்திருக்காங்க. எங்க கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுல நீங்க எங்களை எத்தனை வாட்டி தொல்லை பண்ணிருக்கீங்கன்னு எழுதி இருக்கு. இதெல்லாம் பொய் சொல்றாங்க. நான் ஸ்கூலுக்கு போனேங்கிறத ஒத்துக்கிறேன். அது எதுக்குன்னா என் தங்கச்சிய சந்திக்கிறதுக்காக தான். ஒரு அண்ணன் தன்னோட தங்கச்சிய சந்திக்க கூடாதா? என்னோட தங்கச்சி பசங்களை பாசமா சந்திக்க போக கூடாதா? ஒரு மாமனா நான் என்னோட சொந்தங்களை நான் பார்க்க போக கூடாதா? அவங்களை எப்பெல்லாம் சந்திக்க போறனோ அப்பெல்லாம் அந்த ருத்ரா என் மேல ஏதாவது பொய் பழிய போட்டு என்ன அள வைக்கிறா. ஒரு அண்ணன் தன்னோட தங்கச்சிய பார்க்க கூடாதுன்னு நீங்க விரும்புனீங்கன்னா, ஒரு மாமா தான் தங்கச்சி பசங்களை பார்க்க கூடாதுன்னு விரும்புனீங்கன்னா பரவாயில்ல. இதுக்கப்புறம் நாங்க போக மாட்டேன். இதுக்கப்புறம் நான் அவங்கள சந்திக்கவே மாட்டேன். அவங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் ஆக்டிங் காம்படிஷன் எங்கயாவது நடந்தா அங்க இவரை நாம அனுப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வருவாரு. யார் நீ? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஓ நோ, மேடம் காணன் கோ. யாராச்சும் உங்களை காப்பாத்துங்க. மேடம் காணன் கோ. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. வா ருத்ரா வா. நீ ரொம்ப வேகமானவன்னு நான் கேள்விப்பட்டேன். நீ ரொம்ப புத்திசாலியாமே. ஆனா நான் எல்லாரை விட வேகமா, எல்லாரை விட புத்திசாலின்னு இதுவரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, இன்னைக்கு யார் யாரை விட புத்திசாலி, யார் யாரை விட வேகமானவங்கன்னு பாத்துடலாம். ஓகே, இன்னைக்கு உன்னோட பரீட்சை. நீ யாரு? எனக்கு எந்த பரீட்சையும் தேவையில்ல. சரி, நீங்க தான் எல்லாரும் விட ரொம்ப இன்டெலிஜென்ட். மேடம் கானன் கோவை கொடுத்துருங்க. ஷூ, வாய மூடு. எனக்கு புத்திசாலின்னு ஃப்ரீயா ஒரு டைட்டில் தேவையே இல்ல. உன்கிட்ட மேடம் கானன் கோவை கூட்டிட்டு போறதுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு, விடிற வரைக்கும் அவங்கள தேடு.
ரெண்டாவது, விடிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம உன்னோட ஸ்கூலுக்குள்ள நீ போயிடு. என்ன சொல்ற? சரியா? உள்ள போ, உள்ள போ. அங்க இருக்கிற செக்யூரிட்டிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? சரி, பார்க்கலாம் நீ அங்க எப்படி உள்ள போகிறன்னு. பாய் பாய், see you. நாளைக்கு நாம சந்திக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாத, நான் சொன்னதை செய். 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ரெண்டு. ஒன்னு ராத்திரி பூரா தேடுறது, இல்ல நான் விடிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம உன்னோட ஸ்கூலுக்குள்ள உள்ள போறது. ஓகே? ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக் என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. இப்படிலாம் இருக்கணும் ஒரு ஃபைட்டர். எப்பவும் இப்படித்தான் இருக்கணும். நான் உன்னோட அந்த உருவத்தை தான் பார்க்க விரும்புறேன். பாய் பாய். ருத்ரா, என்னாச்சு? யார் அது? மேடம் கானன் கோவை நீங்க பாத்தீங்களா? நான் அவங்கள இங்க எங்கேயுமே பார்க்கல. ஆனா ஒரு ஒலி இந்த காட்டுக்குள்ள எல்லா பக்கமும் டிராவல் பண்ணிட்டு இருந்தது. அவர்தான் மேடம் கானன் கோவை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காரு. நீங்க எல்லாரையும் கேளுங்க. யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. நானும் தேடுறேன். நீ யாருன்னு சொல்லு. ஷகால் கிட்ட சொல்லிடுமே. யார் நீ? பிரமாதம். ஆஹா, எவ்வளவு அழகான பெயிண்டிங்க வரைஞ்சிருக்கேன். பாரு என்னோட தனித்துவமான டேலண்ட. ஏய், கொஞ்சம் என்ன பாராட்டு. கஞ்ச பையில ஏன்டா அப்படி இருக்க? ஜோகாவால நிச்சயம் முடியாது. எப்படி பாராட்டுறது? நம்புங்க, நான் உங்களோட விருந்தாளி. முதல்ல இத சொல்லுங்க, நீங்க யாரு? அப்புறம் ஷாக்கால் எங்க? சொல்லு. நான் மேஜிக், நான் மாயாஜாலம். என்ன பார்த்தா பயப்படணும். நான் தான் ஷாக்கால். இதெல்லாம் என்னது ஷாக்கால்? இது என்னோட கோபம். தேவையில்லாம என் மேல குற்றத்தை சுமத்தி ருத்ராவும் அந்த கானங்க மேடமும் மெஜஸ்டிக் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டாங்க. அவங்கள பழி வாங்குறதுக்காக தான் மேடம் கானங்கவை கடத்திட்டு வந்திருக்க. இப்போ ருத்ராவோட நேரம். பம் 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 படபம். நீ அந்த உண்மையான ருத்ராவோட இடத்தை பிடிக்கணும். ருத்ராவோட எல்லா ரகசிய தகவல்களையும் உன்னோட பிரெயின்ல நான் பிக்ஸ் பண்ணி இங்க இருந்து அனுப்ப போறேன். ஓகே ஷாக்கால். இப்போ நான் செகண்ட் ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணி ஆகணும். ஸ்கூல்ல யாரும் பார்க்காம நான் என்டர் பண்ணி ஆகணும். ஆனா நீ எப்படி பண்ணுவ? உன்னோட ஈகிள் மேன் எல்லா பக்கமும் பறந்துகிட்டு இருக்கே. நான் அண்டர் கிரவுண்ட் வழியா போறேன். இபாய்ஸ்கா டனல் கிரியேட்டோ. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? என்னாச்சு? காலையில எதுக்காக கூப்பிட்டீங்க? ருத்ரா, மேடம் கானன் கோவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா?
எனக்கு தெரியல, இப்பதான் செய்தி கிடைச்சது. யாரு மேடம் கானன்கோவை கடத்தினாங்களோ அவங்க என்னோட டூப்ளிகேட்ட ஸ்கூலுக்கு அனுப்ப போறாங்க. அப்புறம் அவங்க எங்க ஃபேக் ருத்ராவை விட்டுட்டு என்ன அவங்களோட அங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் நாங்க ஸ்கூல்ல ஒரு இடம் விடாம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். போலி ருத்ரா உள்ள எப்படி வருவான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். வந்ததுமே பிடிச்சிடுவோம். மேடம் கானூன்க பத்தி தெரியாது. அவரு ருத்ராவையும் பின்தொடர்ந்துகிட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு சாயந்தரம் சார் மெஜஸ்டிக்ல வந்துகிட்டு இருக்காரு. என்ன ஆக போதுன்னே தெரியல. நம்ம எப்படியாவது ருத்ராவை காப்பாத்தணும், புரியுதா? அந்த சென்டர் ஸ்கிரீனை ஜூம் பண்ணுங்க. ஓ நோ, அவன் அப்படியே என்ன மாதிரியே இருக்கான். பாத்தீங்களா, சைலண்டா திருட மாதிரி எப்படி வந்தானோ. அவங்க ஹால்ல இருந்து வெளியே வர்றதுக்குள்ள அவனுங்க அதே ஹால்ல கைது செஞ்சே ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம சார் மெஜஸ்டிக்கோ கையில அவனை ஒப்படைச்சிடலாம். என்ன நினைச்சு நீ ருத்ராவோட வேஷத்துல இங்க வந்து ருத்ராவோட இடத்த புடிச்சிட முடியும்னா? ஆனா அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. உன்னோட ரகசியம் இப்ப வெளியே வந்துருச்சு. ருத்ரா ரூபத்தோடியா? அட நான் தான்ப்பா ருத்ரா. ஆமா நீ ருத்ரா தான். ஆனா இவ யாரு? பாரு, நீ யாரா இருந்தாலும் சரி, உனக்கும் எங்களுக்கும் எந்த பகையுமே இல்ல. எனக்கு தெரியும் நீ அந்த மினுமினுக்கிற ஆளு கிட்ட தான் வேலை பாக்குறேன்னு நல்லாவே தெரியும். சரி சொல்லு, மேடம் கானன்கோ எங்க இருக்காங்க? அதுக்கப்புறம் உன்னை விட்டுடுறோம். இவன் 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 யாரு? இவன் போலி ருத்ரா. நான் தான் ருத்ரா. என்ன சிக்க வச்சிருக்காங்க. ப்ளீஸ் என்ன நம்புங்க. என்ன சிக்க வைக்கிறாங்க. கத்துறதால ஒண்ணும் ஆக போறது இல்ல. இப்ப நீ என்ன சொல்லணும்னாலும் சார் மெஜஸ்டிக்கோ கிட்டயே சொல்லு. இனி உன்னால பூமி கடியில இருந்து போக முடியாது. அப்புறம் இந்த ரூம் வழியாவும் போக முடியாது. உன்னோட மேஜிக் இந்த ரூம்ல வேலை செய்யாது. சர்க்கிள் நாட்டோ. இவங்க ரெண்டு பேரையும் ஒரு வழி பண்ணியாச்சு. இப்போ இவனுக்கும் இதே நிலைமை தான். அவன் சுத்தமா யோசிச்சிருக்க மாட்டான். உன் மேஜிக்க நினைச்சு பெருமைப்படுறல, இப்ப தப்பிச்சு காட்டு. உன்னை எல்லாரும் முன்னாடி எப்படி மாட்டி விட போறனா, எவ்வளவு சின்னவன ஆக்க போறனா நீ யாரு கண்ணுக்குமே தெரிய மாட்ட. நில்லுங்க, என் பேச்ச கேளுங்க. நான் தான் ருத்ரா. இது சதி. Zibaiska, door breaker! Door destroyer! Zibaiska, wall breaker! Zibaiska, wall breaker! Tunnel creator! மைரா வருண், உங்களோட இருக்கிறது ஃபேக் ருத்ரா. நான் தான் ருத்ரா. அப்புறம் என்ன நல்லா பிளான் பண்ணி சிக்க வச்சிருக்காங்க. ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. இத பாரு, நான் முன்னாடியே சொன்னேன். மேடம் கானன்கோவை திருப்பி கொடு. அப்புறம் நாங்க உன்னை விட்டுருவோம். உனக்கு எங்களுக்கு எந்த பகையும் இல்ல. என்ன சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா, நீ யாரா இருந்தாலும் சரி, மேடம் கானன்கோவை திருப்பி கொடுத்துரு. அப்புறம் நாங்க உன்னை விட்டுருவோம். அட, நான் தான் உண்மையான ருத்ரா. இன்னொருத்தர் உயிரும் ஆபத்துல இருக்கு. அது யாருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சார் மெஜஸ்டிக்கோ, ப்ளீஸ் கம். ருத்ரா, ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ் தான் உன்னுடைய சக்தி. அப்புறம் அதில் தான் உன்னுடைய ப்ராப்ளத்தோட சொல்யூஷனும் ஒழிஞ்சிருக்கு. ஸோ ஃபோக்கஸ் அண்ட் ஃபோக்கஸ். பரிச்ச வாய மூடு. எனக்கு ஃப்ரீயா புத்திசாலிங்கிற டைட்டில் தேவையில்லை. மேடம் கானோங்கோவை அடையிறதுக்கு உங்ககிட்ட 2 வழி இருக்கு, புரிஞ்சுதா?
பசங்களா எல்லாரும் உட்காருங்க. சார் மெஜஸ்டிக்கோ வர போறாரு. ஸ்பெஷலா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக தான் வராரு. உட்காருங்க, சத்தம் போடக்கூடாது. சார் மெஜஸ்டிக் கோட்ட போய் இந்த பொக்கேவை கொடுத்துரு. இந்த பூக்களோட வாசனைய அவரு சுவாசிச்சதும் அவரு மயங்கிடுவாரு. அவரு மயங்கின உடனே நான் எல்லாரோட கண்ணுக்கும் எந்த அளவுக்கு வெளிச்சத்தை கொடுக்க போறேன்னா யாருக்கும் எதுவும் தெரிய போறதே இல்ல. அந்த நேரத்துல நான் சர் மெஜஸ்டிக் கோவை தூக்கிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறத நான் அப்புறமா சொல்றேன். புரிஞ்சுது. ஓகே. சார் மெஜஸ்டிக்கோ வர போறாரு. எல்லாரும் அமைதியா இருங்க. எஸ், நானும் மேடம் கானன் கோவும் ஷாக்கால் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணோம். அப்புறம் சார் மெஜஸ்டிக்கோ அவரை பனிஷ் பண்ண போறேன்னு சொன்னாரு. இதுக்கு அர்த்தம் எங்க 3 பேரையும் பழி வாங்க பிளான் பண்ணிருக்காரு. அப்படின்னா அந்த லைட்மேன் ஷாக்கால் தான். அப்புறம் ஷாக்காலோட ஆளுங்க. அப்புறம் 3வது ஆளு மிச்சம் இருக்கிறது சார் மெஜஸ்டிக்கோ. அவர் இப்ப வர போறாரு. நான் எப்படியாவது இங்க இருந்து வெளியே போய் ஆகணும். ஆனா எப்படி எப்படி? ருத்ரா, இந்த பொக்கே உனக்கு எங்க கிடைச்சது? இது எனக்கு செக்யூரிட்டி கொடுத்தாங்க. சார் மெஜஸ்டிக்கோவை வெல்கம் பண்றதுக்கு. இவன் எதுக்கு இவ்ளோ டென்ஸ்டா இருக்கான்? ருத்ரா எப்பவுமே கூலா தானே இருப்பான். ஓஹோஹோஹோ, சார் மெஜஸ்டிக்கோ, உங்களை அட்வான்ஸ்டு மேஜிக் ஸ்கூலுக்கு வரவேற்கிறோம். தேங்க்யூ. உன்னை எல்லாரும் முன்னாடி எப்படி மாட்டி விட போறேனா, எவ்வளவு சின்னவன ஆக்க போறேனா நீ யாரு கண்ணுக்குமே தெரிய மாட்ட. எஸ் எஸ், சார் மெஜஸ்டிக்கோ இதுதான் சொன்னாரு. என் ப்ராப்ளமோட சொல்யூஷன் அவங்க பேச்சுல தான் ஒளிஞ்சிருக்கு. இப்ப ருத்ரா சார் மெஜஸ்டிக்கோக்கு வரவேற்பு கொடுப்பான். ருத்ரா, நான் பொக்கே வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஆனா ருத்ராவுக்கு இத யார் கொடுத்தது? என்ன சொல்றீங்க? அவன் நீங்க தான் கொடுத்தீங்கன்னு சொன்னா எதுக்காக எங்க கிட்ட போய் சொன்னான்? நில்லுங்க, அவன் போலி ருத்ரா. அட, மிஸ் செக்யூரிட்டி ஃபெயிண்ட் ஆயிட்டாங்க. அந்த பொக்கேல ஏதோ ஒரு கண்டிப்பா இருக்கு. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? தேங்க்ஸ் பைரா ஃபார் வார்னிங். சார் மெஜஸ்டிக்கோ, இவன் ஒரு ஃபேக் ருத்ரா. ஷாக்கால் தான் இவனை உருவாக்கி இங்க அமிச்சிருக்காரு. இல்ல, நான் தான் உண்மையான ருத்ரா. இவன் தான் போலி. அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம். எப்படி தப்பிச்சானே தெரியல. மிஸ் செக்யூரிட்டிய இவன் மேஜிக் பண்ணி மயக்கமாக்கிட்டான். நான் தான் ஒரிஜினல். இல்ல, நான் தான் ஒரிஜினல். இப்போவே போலி ருத்ராக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறேன். அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ. சார் போய் போலி ருத்ராவை இடிக்கணும். ஓ நோ, இவன் போலி. நான் இவனை ஒரிஜினல் நினைச்சேன். டடடங், டிங்.
யாரும் தப்பிக்க முடியாது, யாரையும் விட மாட்டேன். இது ஷாக்காலே தான். ஆமா, ஷாக்கால், இப்ப நீ ஏதாவது சொல்லணுமா? ஆமா, ஆமா, சொல்லணும், சொல்லணும். இதான் நான் சொன்னது உண்மையாயிடுச்சு. நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நிரூபிக்கதான் நான் இந்த மாதிரி செஞ்சேன். என்ன மன்னிச்சு விட்டுருங்க. பாத்தீங்கல்ல, நீங்களே பாத்தீங்கல்ல ருத்ரா எவ்வளவு பவர்ஃபுல்லுன்னு. அப்புறம் என்னன்னா அவனே என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறான். பொய் சொல்றான், அவன் பொய் சொல்றான். என்னால அவனை எதுவும் செய்ய முடியாது. இருந்தாலும் அவன் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறான். சக்லினா, சென்னி, ஜாடி, முடிஞ்சா என்ன நீங்க மறந்துருங்க. இனிமே என்ன உங்களால பார்க்க முடியாது. அம்மா, நான் வந்துகிட்டு இருக்கேன். நான் மேஜிக், நான் மாயாஜால். என்ன பார்த்தா பயப்படணும். நான் தான் ஷாக்கால். அவன் ருத்ரா கிட்ட நாடகம் ஆடிதான் ஜெயிக்க முடியும். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.